சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. ஜூன் 18 இச்சாபுரமில் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து டுவர்ட்ஸ் விசாகப்பட்டினம். இன்றைக்கி டே 8. லெட்ஸ் கெட் டு ஒர்க். ஒர்க் மாதிரி தான் இருக்குது லிஃப்ட் கேட்டு போகிறதுலாம். இச்சாபுரம் இஸ் a place where எல்லா இந்த ரூட்டில் போகிற எல்லா லாரியும் நைட்டு ஹால்ட் பண்ணுற இடம். ஸோ நைட்டு இங்கே ஹால்ட் பண்ணிட்டு தங்கிட்டு ஏஞ்சி திருப்பி காலையில் ஹைவேல கண்டினியூ பண்ணுவாங்க. லிஃப்ட்டு கொடுக்காமல் போகிறதுக்கு எவ்வளோ பேர் எதோ ரீசன் சொல்லுவாங்க. ரொம்ப நியாயமாக ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, வண்டியில் காற்று இல்லை பின்னாடியே. பைக்கில் லிஃப்ட் கேட்டு வர்றதுல ஒரு செம்ம அட்வான்டேஜ் என்னென்னா, செம்ம ஃபாஸ்ட்டாக வரலாம். ட்ரக்கில் 50 கிலோமீட்டர் போகிற அந்த டைமில் பைக்கில் அழகாக ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போகலாம். அது பைக்கில் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் கிட்டலாம் லிஃப்ட் கேட்கக்கூடாது. சிவா என்ன பண்ணுறீங்க? ஒரு டெலிகேட்டான சுச்சுவேஷன் எப்போவுமே நான் ஃபேஸ் பண்ணுவேன். முன்னாடி ஒரு வண்டி வரும், அது டபுள்ஸோ இல்லை ட்ரிபிள்ஸோ போய் நிற்பாங்க, நம்ம கேட்க முடியாத ஒரு வண்டியாக இருக்கும். அதுக்கு பின்னாடியே வந்து நல்லா பொட்டென்ஷியலான ஒரு வண்டி வரும், நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரெண்டும் க்ளோஸாக வரும். நம்ம கை போட்டோன்னா முன்னாடி வண்டிக்கு கை போடுற மாதிரியே ஃபீல் ஆகும். அவன் மதிக்க மாட்டான் ஆஃபீஸாக. பின்னாடி இருக்கிறதுக்கு அவன் போனதுக்கப்புறம் நம்ம போடலான்னு பார்த்தா பின்னாடி இருக்க அதுக்குள்ளே போயிடுவான். லிஃப்ட்டில் போனால் என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? வெயிலேருந்து தப்பிக்கலாம் 1, அண்ட் 2 ரொம்ப தூரம் போகலாம். ஒரு மாதத்துக்கு டோல்கேட்டோட பில்ஸ் மட்டும் 1 லட்ச ரூபா வருமா. இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறதால 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து வைசாக் போயிட்டு வைசாக்லேருந்து எல்பிஜி கேஸ் லோடு எடுத்துகிட்டு இப்போ பீகார் போவார் ரிட்டர்னு. ஸோ வைசாக்லேருந்து பீகார் போகிறதுக்கு 17,000 ஆகுமா டோல்கேட் மட்டும். அண்டு கம்பெனி தான் பே பண்ணுறாங்க, இவ்வளோ பே பண்ணல. ஸ்டில் டோல்கேட்டில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஐயா. हम फिर से मिलेंगे हाईवे पे. அவர் இங்கே தாபாவில் குளிச்சுட்டு கிளம்பி வருவார். அண்டு நம்ம ஸ்ரீகாகுளம் போய் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹைவேல இவரையே மீட் பண்ணால் இவரே திருப்பி அந்த விசாகப்பட்டினம் வரைக்கும் கூப்பிட்டு போவார். அதான் பிளான். ஒரு வண்டி நிற்கிது, எனக்காக தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் வெரி அட்வென்ச்சரஸ். செம கஷ்டமாக இருக்கும் உட்காரது. ஒரு டோல்கேட்டை நடந்தே க்ராஸ் பண்ணுறேன் இப்போது ஒத்தேரி பாதையில். அண்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. அண்டு தெலுங்கில் இருக்கிறவங்களுக்கு ஆந்திராவில் ஃபுல்லாக ஹிந்தி அவ்வளோவாலாம் பேச மாட்டாங்க. சிரிப்பாக இருக்குது. அவர் நானும் அவரும் ஏதோ பேசினே இருந்தோம். என்ன கேட்டாலும் அச்சா ஆமாம் எல்லாம் கலந்து ஏதோ அடிச்சு விட்டேன் நான். அடிக்கிற வேலுக்கு லெட்ஸ் டூ சம் இளநீ தேவைப்படுது இப்போது. बस स्ट्रॉन्ग है. ஸோ
இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் ஜென்ரேஷனில் வளர்ந்தவன்னா பிறந்தவன் தான். இன்டர்நெட் இல்லாமல் ஒரே கஷ்டமாகுது. அதனால் இப்போ இன்டர்நெட் தேடி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே டிவியேட் ஆகி வந்திருக்கேன் இன்டர்நெட்டுக்காக. மணி 1:15 ஆகுது. அண்டு இவ்வளோ தூரம் டிவியேட் ஆகி உள்ளே வந்தது ஒர்த்தான மேட்ரு. ஏன்னா கடையில் ஒய்ஃபை கிடைக்குமா. என் லேப்டாப்லேருந்தே நான் அப்லோட் பண்ணலாம். பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணால் லைவ் ஆகிடும். லைவ் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நன்றி. இங்கேருந்து கிளம்புவோம். அடுத்து டுவர்ட்ஸ் விசாகப்பட்டினம். நடுவில் சாப்பிட்ணும். லெட்ஸ் ஹேவ் சம் ஆந்திரா மீல்ஸ். முந்த லாவா முந்த டாவா? டேய், முந்த ராவா? ட்ராப் செய்யண்டி. அதான் செய்யண்டி தான் வேணும் நமக்கு. ஓகே, கொஞ்சம் தூரம் முந்திரா ட்ராப் செய்யண்டி. ஒரு நாகாலாண்ட்லேருந்து போயிட்டு ஒரு ட்ரக் ஒன்று காலையிலேருந்து 4th டைம் அவன்கிட்டே கேட்குறேன். முதல்ல கேட்பேன், அதுக்கப்புறம் வேறு ஒரு லிஃப்ட்டு பிடிச்சி அவனுக்கு முன்னாடி போயிடுவேன், திருப்பி கேட்பேன். இதே மாதிரி போயிட்டுருக்கு. इधर से कितना दूर है वो? 80 किलोमीटर पड़ेगा। 80 ना 80 किलोमीटर. भाई शिवा वाले तेलुगु स्किल्स नाल मल्टी पुस्तक కొంచెం దూరం ముందర డ్రాప్ చేయండి. ஐ திங்க் மழை கன்ஃபார்ம். இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுக்குள்ளே லிஃப்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா கிளைமேட்டை? பங்கமாக இருக்குது. இருந்து ரசிக்கணுன்ற எண்ணமும் இருக்குது, மழையில் நினையாமல் தப்பிக்கணுன்ற எண்ணமும் இருக்குது. முதல்ல அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே இருக்குது. அப்படியே மூவாயிரம் போயிடும் நினைக்கிறேன். நான் அந்த லாரியில் தான் வந்தேன். அந்த லாரி நேராக போதான், நான் லெஃப்ட் எடுத்து போகணுமா. ஸோ என்னை இங்கேயே இறக்கி விட்டாங்க. அண்டு மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது. அவ்வளோதான், மழையில் இறங்கியாச்சு. பார்த்துக்கலாம். என்ன
ரொம்ப நினைஞ்சா தப்பாக இருக்கும், அதான் பார்க்குறேன். வெயில்லையும் லிஃப்ட் கேட்டாச்சு, மழையிலையும் லிஃப்ட் கேட்டாச்சு. சென்னை 865 கிலோமீட்டர்ஸ், விசாகப்பட்டினம் 20 கிலோமீட்டர்ஸ். இப்போ லிஃப்ட்டு கேட்குறேன், கடைகள்லாம் கொஞ்சம் நடந்து போகிறேன். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. Thank you. And with that smile, லிஃப்ட் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே தான் வந்துட்டோம் அவர் வீட்டுக்கு. விசாகப்பட்டினம் வந்து செம்ம இடம். நான் முன்னாடியே வந்திருக்கேன் இங்கே. ஜேதேஷ் நாங்கள் ஒரு 5 பேர் இங்கே மொத்தம் பசங்களாம் வந்தோம். ஜேதேஷோட தாத்தா வீடு தான் இது ஆக்சுவலாக. ஸோ செம்மையாக இருக்கும். பட்னா நம்ம இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. மேலே போகிறோம், எடிட் பண்ணுறோம், அதோட அப்லோட் பண்ணுறோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், காலைல கிளம்பினே இருக்கிறோம். ஓகே, 3rd ஃப்ளோர் போவோம். அண்ட் ஐ திங்க் இங்கேயோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள். மழைலாம் பெஞ்சு செம்ம பண்ணிட்டுருச்சு. அண்ட் விசாகப்பட்டினம் வந்தாச்சு. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.